ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். ஹண்டர் லேர்னிங்கில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 6 to 10 வரைக்கும் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சாப்டர் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஒரு வீடியோவை போட்டாச்சு. போய் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இது எதுக்கு மெயினாக நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் பக்கத்தில் வந்துச்சு. ஸோ இனிமே 2 மார்க்ஸ் தரோவா, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தரோவா இல்லாதவங்க தரோ பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு சான்ஸ். ஓகேயா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ பாளையக்காரர்ஸ் அப்படிங்கிறவங்கள போலிகர் அப்படின்னு யார் சொல்லுவா? பிரிட்டிஷ் சொல்லுவாங்கங்கிற ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. அவங்க தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹோல்டர் ஆஃப் லிட்டில் கிங்டம், அதாவது ஒரு சின்ன ராஜாங்கத்தை நடத்துகிறவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் அ ஃபியூடேட்ரி டு அ கிரேட் சாவரின், அதாவது அந்த ஏரியாவோட ஃபுல் கண்ட்ரோல், ரெவென்யூவாக இருக்கட்டும், இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், இல்லை வந்து அங்கே ஏதாவது சண்டை வந்து அத்திக்வஸ் செட்டில் டிஸ்பியூட், இல்லாட்டி மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்ட ஒழுங்கு, இது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் டியூட்டிஸை நம்ம வந்து படிக்காவல் இல்லாட்டி அரசு காவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். எழுதிட்டா நமக்கு 2 மார்க்ஸ். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் த கம்பெனி அண்ட் கட்டபொம்மன் கேட்டிருக்காங்க. ஸோ போன் ஆஃப் கன்டென்ஷன் அப்படின்னா இஷ்யூவில் டிஸ்அக்ரிமெண்ட் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கம்பெனிக்கு வந்து இப்போ ரைட்ஸ் கிடச்சிச்சு. எதுக்கு? பாஞ்சாலங்குறிச்சியில் நமக்கு டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறக்கு அவங்களுக்கு வந்து என்ன கிடச்சிச்சு? ரைட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கலெக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த டேக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. ஓகேயா? பாளையம்ஸில் போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் கலெக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் பாளையக்காரர்ஸை வந்து அவமானப்படுத்துகிறாங்க, ஹியூமிலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்த பிரச்சனை. இவங்க கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்கும் மெயினான சண்டை எதனால், இஷ்யூ எதனால், டிஸ்அக்ரிமெண்ட் எதனாலனா இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட், ஹைலைட் த எசன்ஸ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா என்ன? பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூன் 1801 அந்த இடத்துல மருது பாண்டியஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, நமக்கு இண்டிபெண்டன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மக்கள் கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ரீஜனாக இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, என்ன கேஸ்டாக இருந்தாலும் சரி, என்ன க்ரீடாக இருந்தாலும் சரி, அதாவது என்ன நம்பிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் ஒன்று சேரணும் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மெனி பாளையக்காரர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரேலி டுகெதராக சேர்ந்து ரேலி நடத்துகிறாங்க. ஃபஸ்ட் டைம் எகெயின்ஸ்ட் இங்கிலீஷ். ஓகேயா? ஃபைட் எகெயின்ஸ்ட் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் சின்ன மருது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்னால 20,000 மென்னை வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சது. இங்கிலீஷுக்கு எதிராக சண்டை போடுறக்கு, இங்கிலீஷ் ஆர்மிக்கு எதிராக சண்டை போடுறக்கு அவரால் 20,000 மென்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இந்த ப்ரொக்ளமேஷனுங்கிறது மருது பாண்டியஸ் சம்மந்தப்பட்டது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இண்டிபெண்டன்ஸ் வேணுங்கிறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க, என்ன ரிலீஜன், என்ன கேஸ்ட், என்ன க்ரீடாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறையா பேர் சேர்றாங்க ஃபைட் பண்ணுறதுக்கு எதிராக. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன மருது 20,000 மென்னை வந்து கலெக்ட் பண்ணார் இங்கிலீஷ்க்கு எதிராக சண்டை போடுறக்கு அப்படிங்கிற பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சாப்டர் 7. சாப்டர் 7ல் பார்த்தீங்கன்னா, நேம் த டெரிட்டரிஸ் அனெக்ஸ்ட் பை த பிரிட்டிஷ் அண்டர் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ராஜாவுக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கும் போது அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஸ்டேட் வந்து பிரிட்டிஷோட இணைக்கப்படும் அப்படிங்கிறதா அதில் சொல்லப்படுது. ஸோ அப்படி இணைக்கப்பட்ட ஸ்டேட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சத்தாரா, சம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி அண்ட் நாக்பூர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, இது எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஏன்னா இது வந்து நமக்கு டைம் சேவிங் கொஸ்டின்ஸு கூட. ஜஸ்ட் 1 to 2 மினிட்ஸில் நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஸ்பரிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் இருக்கு இல்லையா, வளம், பிரிட்டிஷோட வளம் வந்து லே இந்த எக்கனாமி அண்ட் த பொலிட்டிக்கல் சப்ஜகேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியா எந்த அளவுக்கு அடிபணிதோ அது அடிபணிந்து நம்மளோட எக்கனாமி இருக்கு இல்லையா, நம்மளோட எக்கனாமி அதை பேஸ் பண்ணி தான் பிரிட்டிஷோட என்ன இருக்குது, செழிப்புத்தன்மையே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் காலனிசம் வாஸ் த மெயின் அப்டக்கிள், தடை. நமக்கு தடை என்னென்னா, நம்ம இந்தியன்ஸோட எக்கனாமி டெவலப்மெண்ட்டுக்கு மெயினான தடை என்ன, காலனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால தான் அப்போ நம்ம இந்தியா வந்து என்னென்னா, இங்கிலீஷ் மேனுஃபேக்சர், அவங்க என்னென்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் விற்கிறதுக்கு நம்ம தான் ஒரு மார்க்கெட். அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்து இங்கே டம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கேபிட்டலை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயின் பாயிண்ட் என்னதா, ஸோ த காலனிக்கல் எக்கனாமி வாஸ் த கண்டினியூஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ். இந்தியாவிலிருந்து எல்லா ரிசோர்ஸையும் பிரிட்டிஷ் கொண்டு போயிட்டு திரும்பி நமக்கு எதுவுமே கொடுக்காதது. இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க, த ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசோர்ஸ் ஃப்ரம் இந்தியா டு பிரிட்டன் வித்தவுட் எனி ஃபேவரபிள் ரிட்டர்ன். திருப்பி நமக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. அதான் என்னன்னு சொல்கிறாங்க, த ட்ரெயின் ஆஃப் வெல்த்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினும் ஒரு ஈஸி கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்,
சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். இது வந்து ஏப்ரல் 2022ல் 23ல நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அண்டர் த லக்னோ பேக்ட் அது எப்போ வந்து 1916. இது என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸும் முஸ்லீமும் என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரி பண்ணுறாங்க, நம்மளால எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் செல்ஃப் கவர்மெண்ட் கொண்டு வரணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து முஸ்லீம் போட்ட கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. என்னென்னா முஸ்லீம்ஸ் வந்து எங்களுக்கு தனியாக எலெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. த கான்செப்ட் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரோலைட் ஃபார் முஸ்லீம்ஸ். அதுக்கு காங்கிரஸ் ஓகே சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் இந்த 2 பாயிண்ட் லக்னோ பேக்டில். நெக்ஸ்ட் சாப்டர் 8 ஜாலியன் வாலாபாக் மஸ்கர். ஸோ இது என்னென்னா ஆன் எங்கே நடந்து டிஸ்கிரைப், அது ஃபுல்லாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ ஆன் ஃபஸ்ட் என்னதுன்னா 9th ஏப்ரல் 2 ப்ராமினென்ட் லோக்கல் லீடர்ஸ் யார் டாக்டர் செஃபுதீன் கிச்லு அண்ட் அதுக்கப்புறம் டாக்டர் சத்யபால். கிச்லுவையும் சத்யபாலும் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க அம்ரிஸ்டரில். 9th அரெஸ்ட் பண்ணுறாங்களா, 13th என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் மீட்டிங் எங்கே நடக்குது, ஜாலியன் வாலாபாக் இன் அம்ரிஸ்டர் அங்கே நடக்குது. இதை கேள்விப்பட்டவர் யார், ஜென்ரல் ரெஜினல் டயர். அவர் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு, ஃபோர்ஸை கூட்டிகிட்டு போகிறாரு. யார் அவங்களோட ட்ரூப்ஸையும் ஆர்ம்டு அதாவது ஆயுதங்கள் ஏந்திய வண்டியும் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் சுற்றி ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் அதை க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு வார்னிங்கே இல்லாமல் ஃபயர் பண்ணுறாரு. வித்தவுட் எனி வார்னிங் ஹி ஸ்டார்டட் டு ஃபயர். அதில் அஃபீஷியல் ரிப்போர்ட் படி 379 பேர் இறந்துருக்காங்க. ஓகே, அண்ட் மோர் தென் 1000s இன்ஜூர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 9th ஏப்ரல் அரெஸ்ட் பண்ணுறாங்க 2 பேர்த்த. ஸோ 13th ஏப்ரல் அதுக்காக வந்து எல்லோரும் அம்ரிஸ்டரில் சேர்றாங்க. அம்ரிஸ்டர் ஜாலியன் வாலாபாத்தில் சேர்றாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இதை கேள்விப்பட்டு வந்த ஜென்ரல் டயர் என்ன பண்ணுறாரு, அங்கே அவங்க இருக்கிற இடத்துல ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அதையும் மூடி வச்சுட்டு அவர் எல்லாத்தையும் ஃபயர் பண்ணுறாரு வார்னிங்கே கொடுக்காம. அதில் 379 பீப்புள் இறக்குறாங்க, 1000s இன்ஜூர்ட். இதுதான் இதோட இன்சிடென்ட். என்ன நடந்ததுன்னு நீங்கள் எழுத வேண்டிய 2 மார்க்ஸ் கொஸ்டின். ஆனால் ஆன்சர். நெக்ஸ்ட் ரைட் நோட் ஆன் கிலாஃபத் மூமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் எதுக்காக இந்த மூமெண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கேலிஃப் ஆஃப் டர்க்கி யார் அப்படின்னா ஹெட் ஆஃப் த முஸ்லீம்ஸ்னு சொல்லலாம். அவரை வந்து அவமானப்படுத்துகிறாங்க, ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அவருக்கு. அதனால தான் இந்த மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பண்ணாங்க, அலி பிரதர்ஸ். அதான் மௌலானா முகமது அலி அண்ட் மௌலானா சௌக்கத் அலி அப்படின்னு 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. காந்திஜி வந்து இதை சப்போர்ட் பண்ணார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டார் ஹிந்துவையும் முஸ்லீமையும் சேர்க்கறக்கு. ஓகேவா, அதனால் அவர் சப்போர்ட் பண்ணார். அதுவும் இல்லாமல் ஹீ ப்ரிசைஸ்ட், அதாவது தலைமை தாங்கினார் ஓவர் த ஆல் இண்டியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் த டெல்லி இன் நவம்பர் 1919. நவம்பர் 1999 ஹெல்ப் பண்ணதுக்கு இந்த மூமெண்ட்டை ஹெல்ப் பண்ணதுக்கு, அதாவது கிலாஃபத் மூமெண்ட் ஹெல்ப் பண்ணதுக்கு இவர் வந்து தலைமை தாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிலாஃபத் மூமெண்ட் மீட்டிங் அதாவது என்ன அலகாபாத்தில் என்ன பண்ணுறாங்க, 9 ஜூன் 1920 என்ன பண்ணுறாங்கன்னா, காந்தி வந்து நான் கார்பரேஷன் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்கு வந்து த கிலாஃபத் கமிட்டி என்ன பண்ணுறாங்க, அடாப்ட் பண்ணுறாங்க அதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, கேலிஃப் ஆஃப் டர்க்கி வந்து அவமானப்படுத்தப்படுறார். அதனால் கிலாஃபத் மூவ்மெண்ட் அலி பிரதர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து காந்தி சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா அதை பார்த்தா அவர் மெயின் ரீசன் என்ன, ஹிந்துஸையும் முஸ்லீமும் சேர்த்து வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இதுக்காக அவர் தலைமை தாங்குறார் இந்த மூமெண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிலாஃபத் கமிட்டி என்ன பண்ணுது, மீட்டிங் இன் அலகாபாத் 9 ஜூன் 1920 அடாப்டட் காந்திஸ் நான் கார்பரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அட்லீஸ்ட் இந்த 3 பாயிண்டாச்சும் நீங்கள் எழுதணும் கண்டிப்பாக, அப்போ தான் நமக்கு 2 மார்க்ஸ். ஓகே, வை டிட் காந்தி வித்ட்ரா, இது கொடுத்தாங்களே, இதுக்கப்புறம் ஏன் வித்ட்ரா ஃப்ரம் த நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எதனால் இதை வித்ட்ரா பண்ணார். ஸோ ஆன் 5 February 1922 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1922 ப்ரொசஷன் அதாவது ஊர்வலம் நடத்துகிறாங்க ஆஃப் த நேஷனலிஸ்ட் இன் சௌரி சௌரா வில்லேஜ் நியர் கோரக்பூர். இப்போ வந்து அதை நம்ம உத்தரப்பிரதேஷ்னு சொல்லுவோம். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் நடந்தப்போ மோபே என்ன பண்ணுறாரு, அந்த கூட்டத்தில் இருக்கவங்க அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எரிக்கிறாங்க. அதில் வந்து 22 போலீஸ்மேன் வந்து லாஸ்ட் தயர் லைஃப். ஓகேவா, அவங்க லைஃப் வந்து இறந்துட்டாங்க. இதனால் காந்தி இமீடியட்லி வித்ட்ரா த மூமெண்ட், அவர் இமீடியட்டாக இந்த மூமெண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாரு. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஆர் த டேர்ம்ஸ் ஆஃப் த பூனா பேக்ட். பூனா பேக்டோட டேர்ம்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிஆர் அம்பேத்கர் த லீடர் ஆஃப் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், அதாவது தாழ்த்தப்பட்டவங்களோட தலைவர் என்ன பண்ணுறாரு அம்பேத்கர், ஸ்ட்ராங்லி ஆர்கியூட் ஃபார் த செப்பரேட் எலக்ட்ரேட், எங்களுக்கு செப்பரேட்டான எலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு ஹிம் இப்படி பண்ணாதான் எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அண்ட் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் காந்திக்கும் அவருக்கும் ஒரு அதாவது என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 சேர்ந்து நெகோஷியேட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க.
அது என்னன்னா பூனா பேக்ட். அதில் 2 மெயினான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பிரின்சிபல் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரோலேட் அபார்ட் பண்ணிட்டாங்க. செப்பரேட் எலக்ட்ரோலேட்டில் வேணாம், 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறோம். அதில் வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அவங்க கிளாஸஸ் அவங்க சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 71லேருந்து 148 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அம்பேத்கர் வந்து எங்களுக்கு வந்து தனி எலெக்ஷன் வந்தால் தான் எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருந்தால் தான் ஒரு பவர் இருக்கும், எல்லாமே இருக்கும், எங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும், எங்களுக்குன்னு சொசைட்டியில் ஒரு சேஃப்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால் காந்தியும் அம்பேத்கரும் ஒரு நெகோசியேஷனுக்கு அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க. அதுதான் பூனா பேக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்னா செப்பரேட் எலெக்ஷன்லாம் வேணாம்னு சொல்லி அபான் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து எலெக்ஷன் பண்ணலாம். டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்கு தனியாக வந்து சீட்ஸ் கொடுக்குறோம். அதுவும் 71லேருந்து 148 அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த கொஷின். நெக்ஸ்ட் சாப்டர் 9. சாப்டர் 9ல் ஃபர்ஸ்ட் கொஷின் லிஸ்ட் அவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாடரேட்டர்ஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க, மாடரேட்ஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாடரேட்ஸ் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கண்டக்டட் த ஹால் மீட்டிங் அண்ட் டெலிபரேட்டிங், அதாவது கேர்ஃபுல் கன்சிடரேஷன் த ப்ராப்ளம் ஆஃப் த கண்ட்ரி இன் இங்கிலீஷ். அதாவது இந்த மக்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் சொன்னாங்க. ஓகே, எல்லாத்துக்கிட்டையும் பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். When at the time of partition of Bengal, main point, when at the time of partition of Bengal, Tilak and other leaders adopted popular methods such as mass public meeting and used vernacular language to address the larger public. அவங்க என்ன பண்ணுறாங்க, மாஸாக திலக்கும் சரி அதர் லீடர்ஸ், மாஸ்னால் பெரிய அளவில் மக்கள் கூட்டம் சந்தித்து பேசுகிறாங்க. அங்கே இங்கிலீஷ் கூட அவங்களோட நேஷ்னல் லாங்குவேஜ், அதாவது ஒரு ஊருக்கான லாங்குவேஜ் தாய்மொழி இருக்கு இல்லையா, ஸோ மதர் டங்க்லேயும் பேசி அவங்க வந்து ஒரு மக்களோட பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுறாங்க. அண்ட் மெயினாக வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் டைமில் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாடரேட்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் 2 மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சலாம் இந்த 2 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா. ஓகே, ரைட் த நோட் ஆன் திருநெல்வேலி அப்ரைசிங். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா வஉசியும் அதாவது விஓசி, இங்கே வந்து விஓசி இங்கிலீஷில் விஓசி ஜாயின்ட் வித் சுப்பிரமணிய சிவா என்ன பண்ணுறாங்க, மில் ஒர்க்கர்ஸ் வந்து சேர்த்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, பப்ளிக் மீட்டிங். எதுக்காக இந்த மீட்டிங் நடத்துகிறாங்க, பிபின் இருக்கார் இல்லையா, அவரை வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக. ஸோ இதை கேள்விப்பட்ட பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், ரொம்ப கொடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. அது என்னன்னா 2 லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்க, கலவரத்தில் ஒரு ராய்ட்ஸ் அப்படின்னா கலவரத்தில் வராங்க. அந்த கலவரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் பில்டிங், முனிசிபல் ஆஃபீஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, எரிக்கப்படுறாங்க. ஓகேயா, இது எரிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா 4 people டை இன் பப்ளிக் ஃபயரிங். ஓகேயா, இந்த கலவரத்தினால 4 பேர் இறக்குறாங்க பப்ளிக் ஃபயரிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு விஓசி சுப்பிரமணிய சிவாவும் பிபினோட ரிலீஸ்க்காக மில் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாரு, ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அங்கே எங்கே, தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி, ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் 2 லீடர்ஸ் வித் சார்ஜ் வித் செடிஷன், அதாவது நீங்கள் வந்து தேச துரோகம் செஞ்சுட்டீங்கன்னு சொல்லி அவங்கள வந்து எடுத்து சேர்த்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரிசனில் அடைக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுமையான தண்டனை கொடுக்குறாங்க, அதாவது 2 லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதை கேட்டு மக்கள் கோவம் வந்து கலவரம் செய்கிறாங்க, அதில் எல்லாத்தையும் எரிக்கிறாங்க. அதில் 4 பேர் ஃபயரிங்கில் இறக்குறாங்கன்னு எழுதிக்கோங்க. அதுதான் திருநெல்வேலி அப்ரைசிங். நெக்ஸ்ட், வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆனி பெசன்ட் டு இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு திங் என்ன எழுதிக்கிறீங்கன்னா, அவங்க வந்து நமக்கு என்ன சொன்னாங்க, மெயினாக வந்து ஹோம் ரூல் ஆஃப் இந்தியா வரணும், ஆல் ஓவர் இந்தியா தன்னைத்தானே ரூல் பண்ணிக்கிறது, ஹோம் ரூல் லீக் இன் 1916. அதுக்காக தான் அவங்க வந்து 1916 ஆரம்பித்தாங்க. அதுதான் அவங்களோட கொள்கையாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பித்தாங்கன்னு எழுதிக்கோங்க, நியூ இந்தியா, அதுக்கப்புறம் காமன்வீல் அப்படிங்கிற 2 நியூஸ் பேப்பர் ஆரம்பித்தாங்க அவங்களோட கருத்துக்கள் பதிக்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டு கேரி ஃபார்வர்ட் ஹர் அஜெண்டா. ஓகே, ஷீ remarked better bullock carts and freedom than a train dulux with subjection. அதாவது எங்களுக்கு புல்லக் கார்ட் ரைடே போதும், ஓகே, அந்த டியூலக்ஸ் ட்ரெயின் எங்களுக்கு வேணாம். சிம்பிளாக சொல்லணும், அதுதான் இதோட மீனிங். நாங்கள் எப்படி மாட்டு வண்டியில் போய் எங்களோட பொருளை எங்கள் அக்ரிகல்ச்சர் கமோடிட்டு விற்றமோ அதுவே எங்களுக்கு போதும். இப்போ எங்களுக்கு இந்த டியூலக்ஸ் ட்ரெயின் வேணாம், எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறத இந்த லைனில் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அது இல்லாமல் அவங்க 2 புக்கு எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த புக் நேம் ஹவு இந்தியா ரோட் ஃப்ரம் த ஃப்ரீடம், அடுத்தது இந்தியா அ நேஷன் அண்ட் ப்ராம்ப்ளெட் ஆன் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிற 2 புக் எழுதுனாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த 2 பாயிண்டாச்சும் கண்டிப்பாக எழுதணும், 2 மார்க்ஸ் வேறுங்கிறதுக்கு. அவங்க வந்து ஹோம் ரூல் ஆஃப் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா, அதுதான் மெயின் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவங்க நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட், இது வந்து இம்பார்ட்டண்ட். இது முடிஞ்ச அளவுக்கு தெரியலனாலும் மார்க்அப் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஸோ இந்த பாயிண்ட் எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சாப்டர் 10.
லிஸ்ட் அவுட் த பர்சனாலிட்டிஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு அ ரிவைவல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் த்ரூ தயர் ரைட்டிங்ஸ்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இதில் என்னென்னா, நான் இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத எழுதுங்க. மெயின் திங் ஃபஸ்ட்டு ஈஸியாக சொன்னால் நமக்கு யார் தெரியும்? சுப்பிரமணிய பாரதி தெரியும், அப்படியே பாரதிதாசன் தெரியும். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன? மறைமலை அடிகள் தெரியும். அட்லீஸ்ட் இந்த 3 உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இவங்களோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஸோ அதை எழுதிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் வையாபுரி, அதுக்கப்புறம் திரு வி. கல்யாணசுந்தரம், அதுக்கப்புறம் நீங்கள் அட்லீஸ்ட் CW தாமோதரன் ஞாபகம் வச்சுக்கோங்க, UV சாமிநாதன் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 பேர்த்தோட பேராச்சும் எழுதிக்கோங்க. 2 மார்க்ஸ்க்கு 4 பேர் எழுதுனா போதும்னு நினைக்காம அட்லீஸ்ட் ஒரு 6 பேரையாச்சும் எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் வர பேரை நல்லா ஞாபகம் வச்சு கரெக்டாக எழுதிருங்க. அட்லீஸ்ட் ஈஸியாக நம்ம இவங்க 2 பேர்த்தோட பேர் எழுதிலாம், அதை வச்சு அடுத்தடுத்தவங்களோட பேர் எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நேம் த நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ்ட் பை த சவுத் இந்தியன் லிபரல் ஃபவுண்டேஷன். நியூஸ் பேப்பர் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ திராவிடியன் இன் தமிழ், ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ், ஆந்திர பிரகாஷிகா இன் தெலுங்கு. அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணணும். ஈஸி கொஸ்டின், ஜஸ்ட் 1 மினிட்ல நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட், எஸ்டிமேட் பெரியார் அஸ் எ ஃபெமினிஸ்ட். மே 2022, ஏப்ரல் 2024 2 டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ பெரியார் வாஸ் அ கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியார்கி அப்படின்னா ஆண் ஆதிக்கத்தை விமர்சிப்பவர். ஓகேவா? இதனால் வரைக்கும் மீனிங் தெரியாதவங்க மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஹி கண்டெம்டட் சைல்டு மேரேஜ் அந்த தேவதாசி சிஸ்டம். சைல்டு மேரேஜ்க்கு எதிராக போராடினார். அந்த தேவதாசி சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, அந்த உமன்ஸ் வந்து கல்யாணம் ஆகாமல் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, தன் வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்களே, அந்த மாதிரி ஆக்டெல்லாம் தடுத்தார். அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் பெரியார் பிலீவ், அவர் என்ன நினச்சாருன்னா, உமனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட் கிடைச்சா அவங்களால இந்த சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு உயரும், அதே நேரம் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அவர் போராடி என்ன நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஹிந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1989. ஸோ அந்த ஆக்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ? 1989. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈக்குவல் ரைட்ஸ் டு த ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. ஆன்சிஸ்ட்ரல் அப்படின்னா முன்னோர்கள் ப்ராப்பர்ட்டிக்கு உமனாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி 2 பேத்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து பெரியார்னால நமக்கு கிடைச்ச பலன்கள். ஸோ இதுதான் பெரியாரை பற்றி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியார்கி, அப்புறம் சைல்டு மேரேஜை தடுத்தார், தேவதாசி சிஸ்டமை தடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ப்ராப்பர்ட்டி ஃபார் த ரைட்ஸ், உமன்ஸ்க்காக ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வேணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் உயரும், ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் கொண்டு வந்தார் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் லைன். ஸோ இது எழுதுனா உங்களுக்கு 2 மார்க். ஈஸி கொஸ்டினா? ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, நம்ம சாப்டர் 6லேருந்து சாப்டர் 10 வரைக்கும் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் இருந்தாகணும். ஸோ இப்போ வரைக்கும் தரவு பண்ணாதவங்க தரவு பண்ணிக்கோங்க. அதே சாப்டர் 1லேருந்து 10 வரைக்கும் 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 2 வீடியோ பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். பாய்.